ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க 2வது லைன் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து லீடர் நாட் போட போகிறோம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி நம்ம பின்னிட்டே வரும்போது இந்த மாதிரி என்ன செய்யும், நமக்கு திருகி திருகி என்ன செய்யும், வரும். ஓகேங்களா? கிராஸ் கட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஏன்னா அதில் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை பயன்படுத்த மாட்டோம். இப்போ இந்த மாதிரி வர பிரச்சனையை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரை இப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த அளவுக்கு நான் வெளியே எடுத்து விட்ருக்கேன். இப்போ இது எனக்கு போதும். இது பின்னினதுக்கப்புறமா நான் செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒயரை இப்படி 2 சுற்று சுற்றிட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு நாட் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி இப்போ ஒரு நாட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் முடிச்சு விழுந்துடும். இப்போ இந்த இடம் திருகி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ண போகிறோம்னா இப்படி லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுறோம். பாருங்கள், இதெல்லாம் சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நமக்கு. இது கண்டிப்பாக ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி நம்ம கூட பின்னணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். ஒயர் வந்து திருகி திருகி தான் என்ன செய்யும், வரும். இப்படி வர்றப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், பின்ன ஆரம்பிக்கணும். இப்படியே நம்ம பின்னணும்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, கூடைய பின்ன முடியாது. அதனால் இந்த சிக்கை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எடுத்து விடணும். இப்போ பாருங்கள், கிட்ட வந்துட்டோம். இப்போ இதை லைட்டாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த திருகளை வந்து சிக்கி சிக்கி இருந்த அந்த திருக்குகளை நம்ம எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இது 2வது டைமாக நான் வந்து உங்களுக்கு லீடர் நாட் போட சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம வந்து நாட் ரன்னிங் ஒயரை வந்து இப்படி பயன்படுத்துவோம் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கிறோம். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? நம்ம வந்து அப்படி பின்னிட்டே வரும்போது இந்த மாதிரி மெத்தடை இப்படி வச்சு பயன்படுத்துவோம் இந்த ஒயரை. இப்போ இந்த ஒயரை இப்படி வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்படி மடிச்சுக்கிட்டோம். இந்த ஒயரை இந்த மாதிரி இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே மேலே இப்படி எடுத்து விடுறோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துடும். இப்போ இந்த மடித்த இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். விட்டுட்டு நம்ம விட்டோம் இல்லையா, இந்த ஹோலில் இந்த ஒயரை என்ன செய்யணும், உள்ளே விடணும். விட்டுட்டு இப்போது மேலாப்ப இந்த பக்கமாக போகுதில்ல, அந்த ஒயரை எடுத்து இப்படி கீழே இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த ஒயரை இப்படி இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயரை இந்த பக்கம் இழுத்துங்க. சரிங்களா? இழுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லீடர் நாட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோங்கிறதே கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் கூட. பாருங்கள், உள்பக்கம்தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இப்படியே நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், ஒரு படிக்கட்டு மாதிரி. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் இப்போ இந்த இடத்துல நம்ம லீடர் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதிலேருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். எப்போதும் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை இது மேலே சுற்றி ஒரு நாட். ஓகேங்களா? இதாங்க லீடர் நாட் போடுறது. அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுற மெத்தோடு இதுதான். இப்போ அடுத்தடுத்து அப்படியே பின்னிட்டு நமக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக நான் வந்து 11 லைன் போட்டுட்டேன். பாருங்கள், லீடர் நாட்டும் போட்டுட்டேன். இந்த ஒயரை வந்து இதுதான் ரன்னிங் ஒயர் சரிங்களா. இதை வந்து நம்ம லீடர் நாட் போட்டுட்டு கொஞ்சம் உள்ளே சொருகிறதுக்காக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். இனி நம்ம இந்த கூடை என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக சொருக போகிறோம். சொருகினா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த பக்கமாக வரப்போ நான் வந்து உள்ளே இதையும் சொருகி காமிச்சிட்றேன். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு நேராக ஒரு டைரக்ஷனில் போகும். ஸோ அதில் நம்ம வந்து சொருகிக்குவோம். இதுதான் நம்மளுடைய ரன்னிங் ஒயரு. நம்ம வந்து ஹைட்டை வந்து ஸ்டாப் பண்ணனால ரன்னிங் ஒயரை என்ன செஞ்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெரிய கூடையாக பின்னி இருக்கிறதுனால கை வந்து என்ன செய்யும், உள்ள தாராளமாகவே போகும். கொஞ்சம் சொருகிறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க, சொருகுங்க. இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை நான் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போ அடுத்து நமக்கு என்னென்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்லேயும் இந்த மீதியாக இருக்க ஒயரை உள்ளே சொருகி விட போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போது இந்த ஒயரை இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை அப்படியே டோட்டலாக அப்படியே உள்ளே மடிக்கிறோம் சரிங்களா. அப்போ இது ஃபஸ்ட்டு ஒயரு. இப்போ இது மடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒயரும் ரெண்டாவது ஒயரும் இப்படி சேர்ந்த மாதிரி இந்த பூ வந்து இப்படி அமைஞ்சிரும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த பக்கமாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட் எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டை இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு சரிங்களா. இப்போ செகண்டு விட்டுட்டு தேர்டில் நம்ம வந்து என்ன செய்யணும், உள்ளே சொருகணும். ஓகேவா. ஒவ்வொரு ஒயரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, அது எந்த இதுக்குள்ள அந்த ஸ்ட்ரைட்டாக வருதோ அதில் தான் நம்ம சொருகணும். மாற்றி வேறு டைரெக்ஷனில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, சொருகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ சொருகிட்டோம். இப்போ மூணாவது ஒயரில் சொருகிட்டோம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஒரு ஒயர் சொருகினது பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக தெரியுதுன்னு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயரையும் நான் சொருகி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒயர் இப்படி எடுக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, மூணாவது ஒயரில் என்ன செய்கிறோம், உள்ளே கொடுத்து சொருகிறோம். இதுதான் என்னது, கூடையோட மேல் பக்கத்தை நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா. நார்மல் கூடையில் இந்த மாதிரி தான் என்ன செய்வோம், மேல் பக்கம் ஃபினிஷிங் பண்ணுவோம். உங்களால் எந்த அளவுக்கு சொருக முடியுதோ அந்த அளவுக்கு சொருகி விடுங்க. குறைஞ்சது 3 நாட்லையாவது நம்ம உள் பக்கம் என்ன செய்யணும், சொருகி விடணும். இது சின்ன கூடைங்கிறதுனால 2ல் மட்டும் சொருகினோம்னா உழைஞ்சி வரும். ஸோ 3 இதில் ஒரு 3, 4 நாட்டில் வந்து மினிமம் சொருகி விட ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எந்த அளவுக்கு உள்ளே டைட்டாக ஒயரை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போது இது மடங்கிருச்சு. இனி இதே மாதிரி பாருங்கள், உள்ளே சொருகி இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டேன், சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இனி நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். ஸோ ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி கூடையில் சென்டராக வர மாதிரி, அதாவது கேப்பில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 5 நாட் வந்து இருக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு 5க்கு அடுத்தாப்புல இருக்கிற இந்த 2 நாட்டை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 5க்கு அடுத்தாப்புல. சரிங்களா? இதுதான் என்னுடைய கூடையில் வந்து சென்டரு. இதே போல் நீங்களும் உங்கள் கூடையில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு வந்து 3 அடியில் 2 ஒயர். சரிங்களா? 2 ஒயர் வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். ஸோ 3 அடியில் 2 ஒயர் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் வந்து உள்ள ஒயர் கொடுத்தும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், பின்ன போகிறேன். இப்போ நம்ம வெளி ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். 1 2 3 3 அடியில் 2 ஒயர். ஓகேங்களா? ஒரு சைடுக்கு 2 ஒயர்னால் அப்போ 2 சைடுக்கு 4 ஒயர். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஒயருக்கும் உள்ளே வந்து ஒரு ஒயர் வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பின்ன போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து என்ன செஞ்சுக்க போகிறேன், எடுத்துக்க போகிறேன். 1 2 பாருங்கள் 2 1/4. ஓகேங்களா? இதில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து 1 இப்போ இந்த பாக்ஸில் தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? 1 2 3 மூணாவது நாட்டு. சரிங்களா? இந்த 3வது ஹோலில் பாருங்கள் 1 2 3 இந்த 3வது ஹோலில் விட்டு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இது அடுத்த நாட்டு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதில் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒயரை எடுக்கிறோம் சரி சமமாக. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு உள் ஒயரு. ஸோ நீங்கள் வேணால் இங்கே ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழம்பாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது 3 அடியில் 2 ஒயர் எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயர் கொடுத்து நம்ம வந்து கைப்பிடி போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து என்ன செய்யும், உழைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து உள் ஒயர் வச்சு பின்னுறோம். இப்போ பாருங்கள் அதே ஹோலில் தான் திரும்பியும் கொடுக்குறோம். நான் வித்தியாசம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரே கலரில் நான் வந்து வெட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா வேறு கலரில் கூட என்ன செஞ்சுக்கலாம், உள் ஒயரை வெட்டிக்கலாம். இப்போது இந்த ஒயரையும் என்ன செஞ்சுக்கலாம், அதே போல் சமமாக இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு மொத்தம் 4 ஒயர் இருக்கா, இந்த நாட்டை இப்போ நம்ம அவிழ்த்து விட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு உள் ஒயர். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு இந்த 4 ஒயரை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பின்ன போகிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த இருக்கா, இது 2 இருக்குது, அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரில் இப்படி நம்ம தலை பின்னுற மாதிரி ஒரு ஒயரை இந்த பக்கம் வச்சுட்டோம், ஒரு ஒயரை இந்த பக்கம் வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயர் வந்து மேல் பக்கமாக, அதாவது இந்த ஒயருக்கு மேலே இருக்கா, அப்போ இந்த ஒயரை இந்த ஒயருக்கு கீழ் பக்கமாக என்ன செஞ்சுக்கோங்க, கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த ஒயர் இருக்கா, இந்த ஒயர் என்ன வச்சுருக்கு, இந்த ஒயருக்கு கீழ் பக்கமாக வந்திருக்கு, அப்போ இந்த ஒயரை என்ன செய்யணும், மேல் பக்கமாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ இதை நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பின்னல் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் அது பின்னுறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த சென்டரில் இதை அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஒயரை, இந்த சைடு இருக்க ஒயரை இந்த 2க்கும் நடுக்க கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் சென்டராக பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இந்த ஹேண்டில் போடுறது.
இப்போ இந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்கும் நடுக்க எப்படி கொண்டு வரோம். வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ணல பாருங்கள். ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஹேண்டில் போட கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒயரை என்ன செய்யணும், இந்த சைடு கொண்டு வரோம். ஓகேங்களா. இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஒயர் எடுத்து இந்த சைடு. ஓகேங்களா. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவையான அளவு ஹைட்டுக்கு பின்னிட்டே வரணும். பாருங்கள், இந்த ஒயரை இந்த பக்கம் கொண்டு வரோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ இது இப்படி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு டைட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கமாக இவ்வளோதான். இதே மாதிரி இப்படியே பின்னி கொஞ்சம் சொருகிற இந்த அளவுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். பின்னிட்டு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்போ வந்து நம்ம சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போது நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த சைடு, இப்போது இந்த இடத்துல உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் 4 ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த 2 ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விட்டுரும். ஓகேங்களா. உள்ளே விட்டாச்சு. திருகாமல் விடணும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ விட்டாச்சு. இப்போ இந்த சைடு 2 ஒயர் டைரெக்ஷனில் போதா பெரிய ஒயரு, அதையும் அதே ஹோலில் உள்ளே விடுறோம். ஓகேங்களா. இப்போ உள்ளே இருக்க இந்த ஒயரையும் அதே போல் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அடுத்து பெரிய ஒயரை விடணும். இந்த மாதிரி உள்ளே விட்டு டைட்டாக என்ன செய்யணும், நம்ம இழுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஹேண்டில் வந்து என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. இப்போ உள்ளே வந்து இதை என்ன செய்யணும், நார்மலாக ஒரு நாட் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. இது கொஞ்சம் சின்ன கூட, ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஒயர் எதுவும் என்ன செஞ்சோம் திருகாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த சைடும் இந்த சைடும் இருக்குது. இந்த ஒயரை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நாட்டு போடுறோம். பாருங்கள், சும்மா ஒரு முடிச்சு. சரிங்களா. ஒரு முடிச்சை போட்டுட்டு பாருங்கள், அதே போல் இதை இங்கே இந்த சைடாக போகாமல் பார்த்துக்கணும். இது வந்து இப்படி சென்டராக இருக்கிற மாதிரி. சரிங்களா. இவ்வளோதான். இப்போது இந்த நாட் போட்டோம் இல்லையா, இப்போ நாட் போட்டாச்சு. 2 சைடும் நமக்கு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஒயரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்ததாக சொருக போகிறோம். பாருங்கள், இப்படி சைடாக போயிருச்சு. இந்த மாதிரி போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். சரிங்களா. இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாட்டை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஒயரையும் நம்ம என்ன செய்யணும், சொருக ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒயரை சொருக போகிறோம். உங்களுக்கு எந்த இதில் சொருகன்னு தோணுதோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சொருகிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 நாட்லையாவது நம்ம என்ன செய்யணும், சொருகி விடணும். அப்போ தான் இந்த முடிச்சு வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், உள்ள ஒவ்வொரு நாட்லையும் இந்த ஒயரை வந்து சொருகி விடணும். அதே போல் இதையும் சொருகி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை சொருகிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து ஒரு ஒயர் கொடுத்து அதை ஆடாமல் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை வந்து நம்ம சொருகி விடுறது தான், இதில் வேறு எந்த ஒரு டவுட்டுமே வராது.
இப்போ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு திண்டு ஒயரை நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கேல் அளவு இருக்குது. இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் சின்ன ஒயராகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 2 சரிங்களா? அந்த 2வது கேப்பில் நான் வந்து உள்ளே விடுறேன். ஓகேங்களா? இப்படி விட்டு இப்படி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து இப்படி ஆடாமல் இருக்கும். இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த சைடு நான் ஹேண்டில் எப்படி இருக்குது, இதை பாருங்கள், ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாட்டை வந்து பிடிச்சி, ஒன்றும் இல்லை, இதை இப்படி ரேஸாக அப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு இதை வந்து உள்ளே அப்படியே சொருகி விடணும், அவ்வளோதான். 2 பக்கமும் இழுத்து டைட்டாக இந்த சைடு டைரெக்ஷனில், இந்த ஒயரை இந்த சைடு டைரெக்ஷனில் என்ன செய்யணும், நம்ம சொருகி விடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒயரையும் இந்த மாதிரி சொருகி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இதனுடைய ஃபினிஷிங் இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒயர் வந்து என்ன செய்யாது, ஆடவே ஆடாது. பாருங்கள், ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இதை சொருகிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கூட ஃபுல்லாக என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் நல்ல தாராளமான கூடை தான். நீங்கள் வந்து கோயிலுக்கு விளக்கு போட போனால் கூட என்ன செஞ்சுக்கலாம், இந்த கூடையை நம்ம கையில் கொண்டு போய்க்கலாம். ரொம்ப அழகாக குட்டியாக. இதே இது கூடயே நீங்கள் வந்து ஒரே கலரில் தான் பின்னணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 கலர் 3 கலர் கூட யூஸ் பண்ணி இந்த கூடையை என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைஸ் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 ஸ்கேல், அதாவது 3 அடியில் எடுத்தேன். இதை விடையும் கைப்பிடி கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 ஸ்கேல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.